அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஃபுல்லாக ஒரு 20 நாணயம் வச்சுருக்கேன். 20மே யூகே கலெக்ஷன், யுனைடெட் கிங்டம் கலெக்ஷன், இங்கிலாந்து கலெக்ஷன், பிரிட்டிஷ் கலெக்ஷன், லண்டன் கலெக்ஷன். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். யூகே ஓல்டு காயினு 1967 உள்ளது. இது வந்து 3 பென்ஸு, நல்ல திக்னஸாக இருக்கும். இதில் ஒரு 22 சதுக்கம் இருக்கும். த்ரீ பென்ஸ் 1967. இந்த பக்கம் வந்து பிரிட்டிஷ் ராணி இருப்பாங்க. எலிசபெத் 2. ஒரு திக்னஸான காயின், வெறும் 100 ரூபா தான். உங்கள் கலெக்ஷனில் இல்லாத மட்டும் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து உங்கள்கிட்ட எந்த நாணயம் உங்கள்கிட்ட கலெக்ஷனில் இல்லை, எது வாங்கி வச்சா வேல்யூபிளாக இருக்கும், உங்களோட வரிசை கிரமமாக நீங்கள் யூகே கலெக்ஷன் கலெக்ட் பண்ணல எது உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கு, இதில் வந்து உங்களுக்கு விலை எது உங்களுக்கு சீப்பாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கணிச்சு வாங்கணும். சில பொருள் விலை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்க வேண்டாம். சில இது ரேரிட்டியாக இருக்கும். அதே புதுசாக வந்த காயினே விலை அதிகமாக இருக்கும், மிக பழமையான காயின் விலை குறைவாக இருக்கும். சில சமயம் பழமையான நாணயம் விலை அதிகமாக இருக்கும், புதுசாக வந்த நாணயம் விலை குறைவாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி தான் விலை போட்டிருக்கேன். இதெல்லாம் ஓல்டு கலெக்ஷன், என்னுடைய ஓல்டு கலெக்ஷன். இப்போ எதுவுமே இதில் நியூ சேரலை. இதெல்லாம் நீங்கள் என்னுடைய அது இப்போ இதுக்கு பேர் என்ன வருது, ஃபோல்டர் அல்லது ஹோல்டர். இதுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்போ பழசாக புதுசானே என்ன தெரியும். என்னுடைய கலெக்ஷனை பார்த்தாலே. இதெல்லாம் இப்போ எழுதுனது கிடையாது, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு எழுத ஆல்பத்தில் இருந்தது. இது வந்து ஒரு யூகே யுனைடெட் கிங்டம் 1982. இது வந்து 6 பென்ஸ். இந்த காமிக்க 6-20 காமிக்கிறேன். இது 20 பென்ஸ் 1982. 20 மேலே எழுதிக்கு வருங்க, 20 பென்ஸு. இது காப்பர் நிக்கல். இது திக்னஸான நாணயம். இது ஒரு 100 ரூபா தான், 1982 உள்ளது. இது வந்து 10 பென்ஸ் ஓல்டு 1992. இது கொஞ்சம் ரேர் காயினு. நம்ம போட்டிருக்கிற வர 100 ரூபா தான். வலைத்தளத்தில் வந்து அது 400 ரூபான்னு போட்டிருக்காங்க. நம்ம போட்டிருக்கிறது 100 ரூபா தான். இதில் 25 வருஷத்துக்கு முன்பு நான் சேகரித்த நாணயங்கள், இப்போ உள்ளது கிடையாது. இந்த ஃபோல்டர்னால இப்போனா இது கரெக்ட் ஃபோல்டர் வைப்பேன். அப்போ அந்த ஃபோல்டர்லாம் எனக்கு புதுசாக வந்தது. இது 2012 உள்ள 50 பென்ஸ். இது ஒரு ராயல் சீல்டு எம்பலம். இது ஒரு லேட்டஸ்ட்டான காயின். 2012 13 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. 50 பென்ஸ் யூகே, 150 ரூபாய் விலை. ராணி ஒவ்வொரு உருவத்திலும் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான வடிவம். இது 1967 1 பென்னி. இதில் எழுதியிருக்கும் 1 பென்னின்னு எழுதியிருக்கும். இதில் லேஸ் நேரத்தில் கிராக் இருக்குது. நீங்கள் கிராக்கை எரராக கூட வச்சுக்கலாம். பிக் பென்னி, பெரிய நாணயம் பென்னியில் 400 ரூபா என்னோடய ரேட்டு. ஆக்சுவல் ரேட்லாம் இதெல்லாம் 1000-2000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இந்த பக்கம் ராணி இருப்பாங்க. 1967, 59 வருஷம் ஆச்சு. இது ஒரு 50 பென்ஸ். அப்போல ஒரு 50 பென்ஸ் காமிச்சேன்னா, இது ஒரு 50 பென்ஸு, இது ஒரு 50 பென்ஸ். இது 1997 உள்ளது, ஓல்டு 50 பென்ஸ். குயின் எலிசபெத் 2 587 ரூபா. இதனுடைய ஒர்த்து. நம்ம கொடுக்குறது 300 ரூபா. 1997 உள்ள ஓல்டு 50 பென்ஸ். இது என்னது, யூகே எலிசபெத் 2 வெரி ரேர் காயினு. பெஞ்சமின் ஃபன்னி அப்படின்னு ஒரு கமாமரேட்டிவ் காயினு. இதனோட ரேட்டு இதில் போட்டிருக்கிறது வந்து 15,072.23. அவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க. இது வெரி ரேர்னு சொல்லி. 2017 நாணயம்.
வெரி ரேர் காயின். நம்ம கொடுக்குறது வெறும் 1000 ரூபா மட்டும் கொடுக்குறோம். பெஞ்சமின் பன்னி இந்த எழுதிருக்கு பாருங்க, 50 பென்ஸ். இது 3வது மாடலு. ஏற்கனவே 2 காமிச்சிருக்கோன்னா இது 3வது. 1000 ரூபா ஒரு நாணயத்தினோட ரேட். ஓல்டு 10 பென்ஸு, பிரிட்டிஷ் கிரவுண்ட் லைன். சிங்கம் வந்து பிரிட்டிஷனுடைய கிரீடத்தை தள்ள வச்ச மாதிரி நிற்கும். குயின் எலிசபெத் II, UK 1973 உள்ளது. ரேர் காயின். இதனோட ரேட்டு 200 ரூபா. அதுக்கடுத்தது ஒரு 5 பென்ஸு, 1970 உள்ளது. 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓல்டு பென்ஸ் இது. ஆக்சுவல் ரேட்டு 400 ரூபா, நம்ம கொடுக்குறது 200 ரூபா. இருக்கட்டும் ஒரு பக்கம். UK 200 ரூபா. ஓல்டு காயின் 1990 கலெக்ட் பண்ணது. 5 பென்ஸு, ஆக்சுவல் ரேட்டு 200 ரூபா. 1990 ரேர் போட்டிருக்கேன், ரேர். இந்த இயர் வந்து ரேராக இருக்குது. UK 50 பென்ஸ். இது ஒரு மாடலு, 250 ரூபா. 1997 உள்ளது. 50 பென்ஸ் மட்டுமே உங்களுக்கு 5 மாடல் காமிச்சிருக்கேன். இது ஒரு மாடலுங்கிட்ட இருக்கட்டும். 1976 உள்ள ஒரு 10 பென்ஸு, 150 ரூபா. 10 பென்ஸ். இது ஒரு UK 50 பென்ஸ். இது ஒரு மாடலு. குயின் எலிசபெத் II கமாமரேட்டிவ் காயின் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் 250th ஆனிவர்சரி. இருக்காது. 300 ரூபா. இதனோட விலை வந்து 300 ரூபா. இதனோட விலை பின்னால் போட்டிருக்காங்க பாருங்க, 1500 ரூபா, 800 ரூபாலாம் போட்டிருக்காங்க. 300 ரூபா இதோட ரேட்டு. இது ஒரு வகை 50 பென்ஸ்லேயே இது ஒரு வகை. இந்த வாரம் இது ஒரு வகை காமிச்சிட்டேன்னா அடுத்து UK 1967 2 ஷில்லிங் 300 ரூபா இதோட விலை. ஐநூறுரூவா இதனோட ரேட்டு. நம்ம போட்டிருக்கிறது 300 ரூபா. 2 ஷில்லிங். இங்கிலாந்து 1893 ஆஃப் பென்னி. இதனோட ரேட் வந்து 135, 250, 340 ஈரோன்னு போட்டிருக்காங்க. ஈரோன்னா எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆஃப் பென்னி நான் போட்டிருக்கிறது 1000 ரூபா. 1893 உள்ளது. விக்டோரியா. வெரி ரேர் காயின். இத்தனை ஈரோ போட்டிருக்காங்க. 250 ஈரோனா 25,000 ஆகும். நம்ம போட்டிருக்கிறது வெறும் 1000 ரூபா தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1869 டிசம்பர் 31 இது டிமானிட்ரேஷன் பண்ணிட்டாங்க. 17 வருஷம் கழித்து. 1853 உள்ள ஒரு ரேர் காயின். இதோட ரேட் வந்து 4000 to 5500. அதாவது 40 ஈரோ to 55 ஈரோன்னு போட்டிருக்காங்க. நம்ம போட்டிருக்கிறது வெறும் 1000 ரூபா. வெரி வெரி ரேரு. இதில் வந்து 1853 பென்னி காயின். இதில் வந்து 1 பென்னி அப்படின்னு எழுதி இருக்காது. இதில் வந்து 1 பென்னின்னு எழுதியிருக்கா? 500 போட்டிருக்கேண்ணா. 1 பென்னின்னு எழுதியிருக்கு. மற்றதெல்லாம் ஆஃப் பென்னின்னு எழுதியிருக்கும். இது 1 பென்னி காயின். ஆனால் 1 பென்னின்னு எழுதியிருக்காது. இந்த 1 பென்னி வந்து 500 ரூபா. ஏற்கனவே சொல்லிட்டேன்னா சொல்லலைன்னு தெரியல. பெரிய காயின், பிக் பென்னி. ஃபுல்லாக பிரிட்டிஷ் காயினாக எடுத்து வச்சேன் உங்களுக்கு. இந்த ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்கள், 67. இது 400 ரூபா. பிக் பென்னி. இந்த 2 நானே வச்சுருக்கேன். 67. இது 400 ரூபா, இது 500 ரூபான்னு சொல்லி.
எது தேவையோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டு விடுங்க. இது ஒரு இங்கிலாந்து நாணயம். இது ½ பென்னி 300 தான். 1913 உள்ளது. 100 வருஷத்துக்கு முன்பு உள்ள நல்ல கண்டிஷனாக உள்ள ஒரு ½ பென்னி. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இவர். இதனுடைய ரேட்டு வெறும் 300 தான். நீங்கள் இதை விற்கிறதுனா 3000 5000 விற்கலாம். அவ்வளவு ஒர்த்தபிள் உள்ள காயின். இங்கிலாந்து நாட்டில் உள்ள 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மிகவும் கண்டிஷனான ஒரு நாணயம். ½ பென்னி 1 பென்னிலாம் கிடைக்கிறது ரொம்ப கடினம். UK 1999 ஒரு 60 தான் போட்டிருக்கேன். 5 pence. 1987 140 தான் போட்டிருக்கேன். 2 pence. காயின் கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2ஆம் எலிசபெத் 2. 50 pence மட்டுமே உங்களுக்கு 1 2 3 இது ஒன்று 4 இது ஒன்று 5 இது ஒன்று 6 விதமான 50 pence மட்டும் வச்சுருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் UK காயின். ஒரு 20-21 நாணயம் இதில் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.